தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் முதல்ல கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு சொல்லி, இந்த தொழில் ஏன்? அடுத்த கேள்வி, இந்த தொழிலுக்கு நான் ஏன்? இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான கேள்விகள். லிவைஸ் ஜீன்ஸோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் இதிலெல்லாம் பண்ணுற இடத்துல அந்த துணியெல்லாம் ரொம்ப சீக்கிரம் இதுவாகிடுது. கொஞ்சம் கண்ணாப்பினான்னு ஒரு துணி இருந்தால் தான் நல்லா இருக்குன்ற பர்பஸுக்கோசரம் பண்ணிந்து தான் ஜீன்ஸு. ஓகே, இன்றைக்கி அது ஒரு நார்மல் க்ளோதிங் ஆயிடுச்சு இல்லையா எல்லாருக்கும். ஓகே, எப்படி ஆச்சு? மார்க்கெட்டிங் தான். நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்க சார், பாலிட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க சார். ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி டெல்லிங் இது உங்களுக்கு வேணும், அதுக்கான மீடியம் வேணும், அந்த கன்விக்ஷன் வேணும், அந்த பேஷன் வேணும். அது இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆள் வந்து ஒரு பாட்டு கச்சா பதாம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடி அந்த பாட்டு வைரலாக செவரல் மில்லியனுக்கு போச்சு. அவர் பேசிக்கெல்லாம் பாதாம் பருப்பு விற்கிறவர் தானே அவர். அதுக்கே அந்த மாதிரி ஒரு பொசிஷனிங்கும் ஒரு மார்க்கெட்டிங்கும் ஒரு இதுவும் தேவைப்படுது. அப்படிங்கும்போது மீதிக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படும்? வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற அர்த்தம் என்ன? இன்னியை விட என்னோட நாளைக்கு பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறதான் யாட்ஸ்டிக். போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் ஒரு பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணுறேன்னா, இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா, இன்னும் நிம்மதியாக இருக்கேன்னா, இன்னும் லேர்னடாக இருக்கேன்னா, போன வருஷம் 10 பேரை நான் சப்போர்ட் பண்ணேன், இந்த வருஷம் என்னால் 20 பேரை சப்போர்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான் அதுக்கு யாட்ஸ்டிக். யாராவது ஒருத்தரை நம்ம கம்பேர் பண்ணி ஐயோ நம்ம ரொம்ப சுமாரான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் போல இருக்கு, அப்படியே போய்டும் லைஃப். அப்படிலாம் கிடையாது சார். ஓகே, நான் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் வரேன். ஏதோ ஒரு டைமில் வந்து நம்ம ஒரு பதிப்பகம் நடத்துவோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நம்மளும் இருப்போம், நம்மளும் ஒரு 2-3 சினிமா எடுப்போம் அப்படின்லாம் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. வாழ்த்துமிழா சக்ஸஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொழிலதிபரும் 0 டிகிரி பதிப்பக உரிமையாளருமான ராம்ஜி நரசிம்மன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நீங்கள் முகநூலில் ஒரு பதிவு எழுதியிருக்கீங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து அது ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டு, தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் முதல்ல கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு சொல்லி, இந்த தொழில் ஏன்? அடுத்த கேள்வி, இந்த தொழிலுக்கு நான் ஏன்? இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இந்த 2 கேள்விகளுக்கு உங்களுக்கு கிளியரான கன்வின்சிங்கான ஆன்சர்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 கேள்விக்கு கரெக்டான பதில் உங்கள்கிட்ட இருக்கா பாருங்கள். நிறைய பேருக்கு அதிக ஆன்சர்ஸ் இருக்காது. இப்போ இந்த தொழில் ஏன்னு கேட்கும்போது நிறையா பணம் ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் ஃபன் பண்ணுவீங்களா? நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சார்ன்றேன். சரிப்பா என்னப்பா பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சார் ஒரு பதிப்பகம் சார் அப்படின்றேன். எதுக்காகப்பா நீ பதிப்பகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்னை கேட்குறீங்க. நிறையா புக்ஸ் விற்று நல்லா காசு வரும் சார், அதனால ஆரம்பிக்கலான்றீங்க சார்ன்றேன். நீங்கள் எனக்கு துட்டு கொடுப்பீங்களா? நான் ஏன் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்றத ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னா, அவரும் இல்லை சூப்பர்ப்பா ஓகே வேணா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் தான் உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கீங்க. இந்த பிஸ்னஸ்னு சொன்ன உடனே சூப்பர் பிஸ்னஸ்ப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்கீங்க. இது ரெண்டுக்குமே பதில் இல்லைன்னா சார் அது மார்க்கெட்டோட தேவை இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் ஏற்கனவே பணமாக பேசினாங்கிறத பற்றி பேசணும். அது மாதிரி இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் மார்க்கெட்டில் அதோட தேவை எந்த அளவுக்கு இருக்குது? பேசிக்கலாம். 2 விதமான இது பார்க்கலாம் சார். ஒன்று, இது வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதோட மார்க்கெட் தேவைகள் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஓகே, இன்னொன்று மார்க்கெட்டில் இல்லாத பல ப்ராடக்ட்ஸை நீங்கள் கொண்டு வரீங்க. பேசிக்கலாக ஒரு ப்ராடக்டோட வேலை என்ன சார்? ஒரு மனுஷனோட வேலையை அது கம்மி பண்ணணும். இவ்வளோ தான் ஒரு ப்ராடக்டோட வேலை. இல்லை அவனை இன்னும் அவன் லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகே, அவனை இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். இல்லை அவன் செய்கிற வேலைகள் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னாலுமே கூட அதுக்கான மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆக தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஆரம்பிக்காமலாம் இருக்காது, சூறாக வரும். பட் அது நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க? குப்பை மேனின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, கீரை, அதுலேருந்து சோப்பு
ரொம்ப நல்ல சோப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஏன்ஷியன் டெக்ஸ்ட் அதை பற்றி சொல்லி நீங்கள் நிறைய ஆயுர்வேத டாக்டர் சித்தா டாக்டர்ஸ்லாம் சொல்லியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகே, அது எந்த அளவு உண்மை போயின்றது எனக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, உண்மையிலேயே அது ஒரு சம ப்ராடக்ட்னு வச்சுப்போமே, அப்போ மார்க்கெட் ஃபுல்லாக கும்பமணி தானே இருக்கணும், ஏன் இல்லை? ஓகே, 100 வருஷம் கழிச்சு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து உடம்புக்கு ரொம்ப பேடு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து உண்மை இல்லை, இருக்கிறதுலையே வந்து பெஸ்ட்டு கோகனட் ஆயில் தான், பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் கோகனட் ஆயில் கொடுக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. சரியா, தேங்காய் கூட சாப்பிடுங்கன்றாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இத்தனை வருஷமாக கோகனட் ஆயிலுக்கு அந்த ப்ராமினன்ஸ் ஏன் இல்லை? நீங்கள் என்ன ஆயில் அவங்க கொடுத்தாலும் சாப்பிட்டு தானே இருந்தோம் இல்லையா? ஓகே, அப்போது ஃபைனலாக நான் வாங்குகிற பொருள், நான் கன்சியூம் பண்ணுற பொருள் எல்லாமே எனக்கு பயங்கரமாக மார்க்கெட் பண்ணப்பட்ட பொருட்கள் தான் பெருசாக இருக்குது. எல்லாம் கறியில் தானே பல் தேய்ச்சின்னு இருந்தாங்க நிறைய பேர். ஐயோ பல்ல போயிடும், எனாமல் போயிடும், அதுன்னு இப்போ திருப்பி வந்து சார்கோல் அப்படின்னு போட்டு ஒரு டூத் பேஸ்ட் வருதா இல்லையா? நான் ரொம்ப வருஷமாக அதானப்பா பண்ணிட்டு இருந்தேன், நீ தானப்பா வந்து சரியில்லைன்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்தேன் அப்படி கேட்குறோமா இல்லையா? ஓகே, அப்போது நான் என்ன சொல்கிறேன், எப்படி மார்க்கெட் பண்ணுறேன், அது எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரேன்றதை பொறுத்து தான் சார் அந்த சேல்ஸு நுகர்வு எல்லாமே. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் திடீர்னு வந்து மில்லட்ஸுக்கு மாறிட்டீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை எனக்கு வந்து ரைஸும் வேணாம், வீட்டும் வேணாம், மைதாவும் வேணாம், சுகரும் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா என்ன சொல்கிறாங்க, 150 வருஷத்துக்கு முன்னால் ரைஸ் இல்லை, 4000 வருஷமாக மனுஷன் சாப்பிட்டுட்டு இருந்தது எல்லாமே மில்லட் பேஸ் சிறுதானியங்கள் உணவு தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். நீங்கள் இப்போ பழைய தமிழ் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேனும் திணைமாவும் தான் இருக்குது. நிறைய ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரவாளி அது இதை பற்றிலாம் தான் இருக்கே தவிர எங்கேயுமே அரிசி கோதுமை மைதா சுகரை பற்றி எங்கேயுமே இல்லை. ஓகே, அப்போது நம்ம முன்னோர்லாம் வந்து அந்த மாதிரி இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி உணவுகள் தான்ப்பா. காதர் வள்ளியும் சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம இதுக்கே மாறிடலான்னு. நீங்கள் மாறிட்டீங்கன்னு வச்சுப்போங்க ஒரு பேச்சுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குதிரவாளி இட்லி, ஒரு சாம தோசை, ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள், எதுவுமே கிடையாது சார். ஓகே, நீங்கள் திரும்பினா பேக்கரி பார்ப்பீங்க. ஓகே, ஃபுல்லாக மைதா. ஓகே, நீங்கள் எந்த ஹோட்டல் போனீங்கன்னாலும் அரிசி கோதுமை சம்மந்தப்பட்ட சாப்பாடு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்நாக்காக போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா ஃபுல்லாக எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக எதுவுமே தெரியாது. ஓகே, அப்போது நீங்கள் ஒரு ஹெல்த்தி வழிக்கு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு. ஓகே, வெளியில் நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது, டெம்ப் பண்ணிடும். ஓகே, அங்கே போனீங்கன்னா அப்படியே ரெட்டு போட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு கேக்கை பார்த்தீங்கன்னா சரி நீ ஒரு நாள் லைட்டாக சாப்பிடுவோன்னு தோண தானே சரி, பஃப்பு கிஃப்னு. அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது? சாலிட் பொசிஷனிங், சேல்ஸ் மார்க்கெட்டிங் தான் இல்லையா? ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் லிவைஸ் ஜீன்ஸோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இதிலெல்லாம் பண்ணுற இடத்துல ரொம்ப அந்த துணியெல்லாம் ரொம்ப சீக்கிரம் இதுவாகிடுது, கொஞ்சம் கண்ணாப்பினான்னு ஒரு துணி இருந்தால் தான் நல்லா இருக்குன்ற பர்பஸுக்கோசரம் பண்ணிந்து தான் ஜீன்ஸு. ஓகே, இன்றைக்கி அது ஒரு நார்மல் இதுவாயிடுச்சு இல்லையா, க்ளோதிங் ஆயிடுச்சு இல்லையா எல்லாருக்கும். ஓகே, எப்படி ஆச்சு? மார்க்கெட்டிங் தான். ஓகே, அதுக்கான ஆளுங்க வந்து போட்டு திடீர்னு இந்த வாட்ச் வந்து என்னோட ட்ரீம் வாட்ச் இது. இப்போ இது சொன்னேன் இல்லையா, சத்யா பார்த்துட்டு போட்டதுன்னு ஒரு மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் தானே இது. ஓகே, இது சினிமாலேருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸு, இதுவும் சினிமாலேருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஜேம்ஸ் பாண்ட் இந்த வாட்சை கட்டுவார். ஓகே, இப்போ அவர் வாட்சுக்கும் இதுக்கும் டைம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு பேஷன் தான். ஓகே, அது மாதிரி அப்படி நீங்கள் எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு வேணும், அதுக்கான மீடியம் உங்களுக்கு வேணும். ஓகே, நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்க சார், பாலிட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க சார், ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி டெல்லிங் இது உங்களுக்கு வேணும், அதுக்கான மீடியம் வேணும், அந்த கன்விக்ஷன் வேணும், அந்த பேஷன் வேணும். அது இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு ஆள் வந்து ஒரு பெங்காலி ஆள் ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு கச்சா பதாம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடி அந்த பாட்டு வைரலாக செவரல் மில்லியனுக்கு போச்சு. அவர் பேசிக்கலாக பாதாம் பருப்பு விற்கிறவர் தானே அவர். அதுக்கே அந்த மாதிரி ஒரு பொசிஷனிங்கும் ஒரு மார்க்கெட்டிங்கும் ஒரு இதுவும் தேவைப்படுது அப்படிங்கும்போது மீதிக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படும்?
சிலது பண்ண முடியும், ஏன்னா அதுக்கான ஸ்கோப் இருக்கும். சிலது பண்ணக்கூட முடியாது, ஏன்னா அதுக்கு அந்த ஸ்கோப்பே இருக்காது. அவன் என்ன பண்ணுறது? அது உங்கள்கிட்ட இருக்கா? அந்த ஃபயர் இருக்கா? ஓகே, தாராளமாக வாங்க. அதுமாதிரி நம்ம ஏற்கனவே அந்த பாட்டில் ஃப்ரெண்டோட அனுபவம் சொன்னேன் சார். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு தவறாக மதிப்பிட்டது, ஆனால் பின்னாடி அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சது, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியும்? இப்போ ரீசெண்டாக எடுத்துப்போமே, நாங்கள் வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி கம்பெனி ஃப்ளாட்ஸு பிளாட்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறோம், என் பார்ட்னர்ஸ் பண்ணுறாங்க. படூரில் வந்து ஒரு 1 ஏக்கரில் ஒரு பிளாட்டு போட்டிருக்கோம். நான் நினச்சது வந்து கொஞ்சம் படூர் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர ஃபாஸ்ட்டாக விற்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு டி நகரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். டி நகர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அப்படிலாம் அதான் முதல்ல நான் சொன்னதான் சார், எத்தையுமே நீங்கள் அப்படிலாம் வந்து டக்குன்னெலாம் ப்ரெடிக்ட்லாம் பண்ணவே முடியாது சார். பண்ணினே இருக்கலாம், நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றினே இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்டைல் மாற்றினே இருக்கலாம், ஸ்டோரி மாற்றினே இருக்கலாம். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர, ஓகே அப்படி 100% இது இப்படி ஆகிடும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற அர்த்தம் என்ன? இன்னியை விட என்னோட நாளைக்கு பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறதான் யாட் ஸ்டிக். போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் ஒரு பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணுறேன்னா, இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா, இன்னும் நிம்மதியாக இருக்கேன்னா, இன்னும் லேர்னடாக இருக்கேன்னா, போன வருஷம் 10 பேரை நான் சப்போர்ட் பண்ணேன், இந்த வருஷம் என்னால் 20 பேரை சப்போர்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான் அதுக்கு யாட் ஸ்டிக். என்னோட யாட் ஸ்டிக், நான் என்னோட இந்த இடத்துல சொல்கிறது யாராக இருந்தாலும் ஓகே, அவங்களோட யாட் ஸ்டிக்கு அவங்களாவே இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, இல்லைன்னா நீங்கள் யாராவது ஒருத்தரை நம்ம கம்பேர் பண்ணி ஐயோ நம்ம ரொம்ப சுமாரான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் போல இருக்கு, அப்படியே போயிடும் லைஃபு. அப்படிலாம் கிடையாது சார். ஓகே, நான் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். ஓகே, ஏதோ ஒரு டைமில் வந்து நம்ம ஒரு பதிப்பகம் நடத்துவோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நம்மளும் இருப்போம், நம்மளும் ஒரு 2-3 சினிமா எடுப்போம் அப்படின்லாம் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. நான் அந்த புக்கு அல்லிகேணின்ற அந்த புக்கில் எழுதியிருப்பேன். என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் பிட்ஸ் பில்லானி படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துருந்தார். காலையில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மெரினா கிளம்பும்போது அவர் பைடா அப்படின்வான். எங்கடா போகிற அப்படின்னா, பாம்பே போகிறேன்டா அப்படின்வான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஈவினிங்கு ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவன் வீட்டில் இருப்பான். அவன் மீட்டிங் முடிச்சிச்சு, அவன் வந்துட்டேன்டா, ஈவினிங் மேட்ச்சுக்கு நானும் வரேன்டா அப்படின்வான். எனக்கு இதெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா இவன் நம்ம இங்கே பக்கத்தில் போயிட்டு பாம்பே போயிட்டு வரேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பலர் அந்த மாதிரி சிங்கப்பூர், துபாய் போயிட்டு வர இன்றைக்கி நம்மளும் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் பண்ணினோம் அப்படின்றதே பெரிய வளர்ச்சி தானே சார். ஓகே, ஒரு இந்த குரோத் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து என்னால் வந்து இந்த சுஜாதா வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பாரு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஸ்ரீரங்கத்து தேவதைகளில் தான் எழுதியிருப்பார். அதில் ஒரு பையன் வந்து பயங்கரமாக கதா காலக்ஷேமெல்லாம் பண்ணுவான். சின்ன பையன், ஊரே அவனை பார்த்து கொண்டாடும். எல்லாருமே அவனை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தெய்வ குழந்தை மாதிரி தான் அந்த குழந்தைய பார்த்து அவனை வளர்த்து கிளத்து அவன் பேசுகிறான் அப்படின்னா கும்பல் சேரும், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி, அதாவது கும்பலே சேராத ஒரு இடத்துல கூட அந்த குழந்தை வந்து பேசுகிறான் அப்படின்னா கும்பல் சேர்ந்துடும். பல வருஷம் கழித்து அவன் இருக்க மாட்டான், எங்கேயோ போயிருப்பான். இவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்து பாம்பே போயிருக்கும்போது ஒரு ஷூட்டிங்கில் திடீர்னு ஒருத்தன் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுனா, இவருக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, நல்லா செம்மையாக ஸ்டைலாக சட்டைக்கிட்ட போட்டுன்னு தோடுகிட்டெல்லாம் போட்டுன்னு தம்பெல்லாம் அடிச்சுட்டு சூப்பராக இருப்பான். ஓகே, இவருக்கு ஒரு நிமிஷம் கேராயிடும், என்னடா அது இப்படி பார்த்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட ஒரு பல பேர், அவனுக்கு ஒரு பெரிய மரியாதைங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பாலே உள்ள நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கிறோன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வீட்டுக்கு வாங்கினான்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த கதையை முடிக்கும்போது அவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லுவார், இன்று நான் பார்க்கும் இவனிடம் இருப்பது வளர்ச்சி அல்ல என்று என்னால் சொல்ல முடியவில்லை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஓகே, இது நீங்கள் வளர்ச்சி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க இல்லையா? அது யார் டிசைட் பண்ணுறது? நீங்கள் ஒரு பேராமீட்டர் ஒன்று வச்சு இந்த பேராமீட்டரில் இருக்கிறது மட்டும்தான் குரோத்து, மீதியெல்லாம் குரோத் இல்லை அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்டூபிட் சார் அது. ஓகே, எனக்கு நான் யாரையும் கம்பேர் பண்ணாமல்
ஆம் ஐ கெட்டிங் பெட்டர் டே பை டே? ஓகே, அவ்வளோதான் பேராமீட்டர். போன வருஷம் 0 டிகிரி பப்ளிஷிங் இருந்தது, இந்த வருஷம் இருக்கா? இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 2 புக்கு கூட போட்டிருக்கோமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி பேராமீட்டரில் போயிட்டே இருந்ததுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இதுவாக இருக்கும் சார். ஒன்று க்ரோத்து, சக்ஸஸ், மணி எல்லாம் சார். ரெண்டாவது பீஸ் ஆஃப் மைண்டு, ஓகே, ஹெல்த்து, ஹாப்பினஸ், இதெல்லாமும் பேராமீட்டர்ஸ் தானே. இதெல்லாமும் பார்க்கணும். ஒன்றை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் 45 வயசில் ஐயோ அப்படின்றதெல்லாம் வேஸ்ட் இல்லை. எல்லாத்தையும் பார்த்து ஒரு பிளான்டாக இருக்கிறது தான் சார் பேராமீட்டர். ஏன்னா ஜென்ரலாக பிஸ்னஸ்னாலே இந்த அமெரிக்கன் ஸ்டைலில் ஒருத்தர் கமான் யூ அதெல்லாம் அப்படிலாம் அவசியம் இல்லை சார். உங்களுக்கு என்னவோ அது நீங்கள் பண்ணிட்டா போகிறோம். இறுதியாக சார், புதுசாக தொழில் தொடங்குற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, ஃபுல்லாகவே ஆலோசனைலாம் சொல்லியிருக்கோம், வந்து இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். இந்த சேலஞ்சஸையும் இதில் இருக்கிற பிரச்சனைகளையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல ரொம்ப கன்வின்ஸ் ஆகுங்க. உள்ளே வரத்துக்கு முன்னால் 10,000 கேள்வி கேளுங்க, தப்பே இல்லை. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஒரு கேள்வி கேட்டிங்கனாலும் வேஸ்ட். அதில் தெளிவாக இருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், குறிப்பாக புதுசாக தொழில் தொடங்க விரும்புகிற இளைஞர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார்.